இவன் பெரும் பலசாலியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இவன் விஷயத்தில் ஒரு புதுமையை புகுத்தப் போகிறோம் நாம். என்ன புதுமை? இந்த சிலுவையை இந்த பலசாலியே சுமந்து கொண்டு வரட்டும். இதுதான் நமது புதுமையான திட்டம். ஏன் நிற்கிறீர்கள்? தோழி சுமத்துங்கள். இம்மூவராலே சுமக்க முடியாத இந்த சிலுவையை இவன் எப்படி சுமப்பான்? சுமக்க முடியாதா? இதோ இருக்கிறதே இந்த சாட்டை, இது அவனை சுமக்க வைக்கும். இந்த உலகம் பார்ப்பதை விட நான் குருடனாகவே இருந்து விடுகிறேன். குருடனாகவே இருந்து விடுகிறேன். அமைதி ஐயா, அமைதி. உணர்வுகளால் செய்யப்பட்ட மனிதனின் உடலில் ஆசை ஆணிவேராய் வேரூன்றி விட்டது. ஆசை எனும் ஆணிவேரை பிடிந்து எரிகின்றவன் ஆனந்தத்தில் திளைக்கிறான். இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொல்ல வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்கிறீர்? உங்களும் பாவம் இல்லாதவர் எவரோ முதலில் அவர் இப்பெண் மேல் கல் எறியட்டும். பணத்திற்காகவும் ஆசைக்காகவும் பாவத்தில் மூழ்கி கிடந்த எனக்கு நல்வாழ்வை காட்டிவிட்ட என் நாதனை, சாத்தானின் பிடியில் சிக்கியிருந்த என்னை கரங்களால் கை என்ன விழுந்தது விழுந்தபடியே கிடக்கிறான்? ஒருவேளை செத்துக்கிட்டு போய்விட்டானோ? இல்லை இல்லை, அங்கங்கள் அசைகின்றன. உடவனை தூக்கி நடக்க வைத்தானா, இறந்தவனை உயிருடன் எழுப்பினானா? ஆனால் கீழே விழுந்த இவனா தானாக எழுப்ப முடியவில்லையே. பல அற்புதங்களை செய்த இவனுக்கு தனக்கென்று ஒரு அற்புதம் கூட செய்ய தெரியவில்லையே.